ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி குழந்தை விஷயத்தில் நிறைய பேர் சில கவனங்கள் குறைவாக அதிக பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ எத்தனையோ மாநிலங்களாகட்டும், நம்ம நாட்டிலே ஆகட்டும், ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுன்னா, அப்பா காலைல பைக் எடுத்தாலோ, ஸ்கூட்டி எடுத்தாலோ, எக்ஸல் எடுத்தாலோ அதில் ஏறிட்டு வரணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. நம்மளும் அதை தவிர்க்க முடியல. என்ன கொஞ்சம் நேரம் அதோட பள்ளியிடம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தானே அப்படின்னு சரி கூப்பிட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, என் நண்பர் தியாகம் என்ன பண்ணிருக்காப்புல, பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூட்டில் நிறுத்தி வச்சுட்டு பெட்டி கடையில் போயிட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டுச்சு, அது அந்த சாவியை ஏன்னா பிள்ளைங்க வந்து போட்டு தீரிக்கிட்டு இருக்குங்களா, போட்டு தீரணும்னா அதனால் தூக்கி அடிச்சிருச்சு. நல்ல வேலை உயிர் தப்பிச்சிருச்சுங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுருவாள். ஏன்னா எல்லாருமே குழந்தை மேலே உயிராக இருப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றானா நம்ம உயிரே போயிடும். ஏன்னா சின்ன சின்ன கவனக்குறைவு தான். தயவு செய்து நீங்கள் கூப்பிட்டு போங்க, போகாமல் இருங்க, வாங்க வராமல் இருங்க. பைக்கு சாவி மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா நானே என் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப அடமான வண்டியை தொட்டுட்டா போதும் அப்பா அப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன். இந்தமாரி சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அது பெரிய விஷயமா மாறிடும். அப்போ